ருக்மணி, நான் இப்ப உண்மையை சொல்லிட போறேன். அது உனக்கு ஷாக்கா இருக்கலாம், இருக்கக்கூடாது, சர்ப்ரைஸா தான் இருக்கணும். என்ன தெரியுமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யாரோட தெரியுமா? உன்னோட. நான் உன்னோட மனசளவுல வாழ்ந்துட்டு இருக்கேன், கொடுத்து நான் நடத்திட்டு இருக்கேன். இதான் நிஜம். இது வரைக்கும் நீ பார்த்ததெல்லாம் நடிகன், பொய்யான அரவிந்த் கிருஷ்ணா. இனிமே நீ பார்க்க போறதுதான் இல்ல, இந்த கேசட்ல கேட்க போறதுதான் உண்மையான அரவிந்த் கிருஷ்ணா, நிஜமானவன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யாரோட தெரியுமா? உன்னோட. நான் உன்னோட மனசளவுல வாழ்ந்துட்டு இருக்கேன், கொடுத்து நான் நடத்திட்டு இருக்கேன். இதான் நிஜம். இது வரைக்கும் நீ பார்த்ததெல்லாம் நடிகன், பொய்யான அரவிந்த் கிருஷ்ணா. இனிமே நீ பார்க்க போறதுதான் இல்ல, இந்த கேசட்ல கேட்க போறதுதான் உண்மையான அரவிந்த் கிருஷ்ணா, நிஜமானவன். உலகத்திலே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இருக்கும்? காதலை வெளிப்படுத்தாம உள்ளே வச்சுட்டு இருக்கிறது தான். புழுக்கம் தாங்கல, அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஐ லவ் யூ. என்ன திடீர்னு உன் மேல எனக்கு லவ் வந்ததுன்னு பாக்குறியா? சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். சொந்த பந்தம் இல்லாத அனாதை இருக்குன்னா, அதிர்ஷ்டம் இல்லாதவங்கிற அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வேற இருக்கு. இந்த மாதிரி இருந்த எனக்கு ஒரு அதிசயம் நடந்தா எப்படி இருக்கும்? அந்த அதிசயம் நீதான் இருக்கும். வேற யாருக்கோ போக வேண்டிய உன் போட்டோ அட்ரஸ் மாறி என் வீட்டுக்கு வந்தது. இப்படிதான் என் வாழ்க்கையில் நீ வந்த. ஆனா அது என் வாழ்க்கையை மாத்திருச்சு. நீ வந்ததுலேருந்து எல்லாமே எனக்கு சக்சஸ் தான். அதிர்ஷ்டம் இல்லாதவங்க பேர் போச்சு, அனாதைங்கிற உணர்வு போச்சு, எல்லாமே நீதாங்கிற உணர்வு வந்திருக்கு. உன் முகத்தை பார்த்ததுக்கே இவ்வளோ அதிசயம் என் வாழ்க்கையில் நடந்ததுன்னா, நீ என் கூடவே இருந்தா நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ருக்மணி, உன்னை பொறுத்த வரைக்கும் நடக்க போற இந்த நிச்சயதார்த்தம் பொய்யா இருக்கலாம், ஆனா இது உண்மையா நடக்கணும்னு ஆசைப்படுறேன், உறுதியா இருக்கேன். பிகாஸ் ஐ லவ் யூ சின்சியர்லி. இதை நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த கேசட். ருக்மணி, முதல்ல நீ என் மனசை புரிஞ்சுக்கணும், அப்புறம் உன் மனசு மாறணும். அதுக்காக தான் இந்த கேசட் எடுத்தது. கடைசியா ஒண்ணு, நீ விரும்புறவனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட உன்னை விரும்புறவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. இதை நான் சொல்லல, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உன்னை ஒதுக்கி தள்ளுற கண்ணனை விட உனக்காகவே ஒருவர் கிருஷ்ணா, அரவிந்த் கிருஷ்ணாவை ஏத்துப்பேன் நம்புறேன்.
பாப்பா. காஃபி சாப்பிட்றியா? வேண்டாமா. இந்தாங்கப்பா, நீங்க கேட்ட பணம். எவ்வளோடா இருக்கு? சீமந்தத்துக்கு 30,000 ரூபாய். முடிஞ்சா மிச்சப்படுத்த பாருங்க. ஏண்டா, சீமந்தத்துக்கு கரெக்டா 30,000 ரூபா தான் ஆகும்னு எப்படிடா சொல்ல முடியும்? இது என்ன கவர்மெண்ட் பட்ஜெட்டா? கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும். இதுல வேற மிச்சம் பிடிக்க சொல்றியா? ஏன்பா, தலை பிரசவம்னா ஏகப்பட்ட செலவு செய்யணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? பணத்தை மிச்சப்படுத்துனீங்கன்னா அது பிரசவத்துக்கு தேவைப்படும்ல. இப்பதான் நல்ல வேலை கிடைச்சிருத்தோன்னு அப்புறம் ஏன்டா செலவு பண்ண யோசிக்கணும்? இந்த ஃபங்க்ஷன் எப்படி பண்ண போறோம்னு உங்க மாமனாராத்துலயும் நம்ம சொந்தக்காராலும் உத்து உத்து கவனிப்பா. இத பாரு ராஜா, யாரும் கேலி பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது. தெரியறதோன்னா? நீ கவலைப்படாத ராஜா, நான் எல்லாம் பட்ஜெட் போட்டிருக்கேன். அதுக்குள்ள சிறப்பா முடிச்சிடலாம். ஏண்டி, பட்ஜெட்னா தேவைக்கேற்ற மாதிரி பிளான் போடுறது தான். நீ என்னடானா கோதை கூட போட்டி போடுற மாதிரி உனக்காக 6,000 ரூபாய்க்கு ஒரு பட்டுப்புடைய லிஸ்ட்ல எழுதி வச்சிருக்க. அத பாத்துட்டேளா? சரி, உங்களுக்கு வேணா ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எடுத்துக்கோங்களேன். அதை நான் பாத்துக்கிறேன். உன் புள்ள என்னமோ ₹1,00,000 லாஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி நிக்கிறான் பாரு. அவனுக்கு என்ன வேணும்னு கேளு. சொல்லேண்டா. கோதைக்கு நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம பிரசவம் ஆகணும். அது ஒன்னே போதும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். என்னடா பேசாம இருக்க? இல்லப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம். வேணும்னா நான் அப்புறமா சொல்றேன். ஏண்டி, உன் புள்ளைக்கு என்னமோ ஆயிடுத்து. இப்பெல்லாம் அவன் நார்மலாவே இல்ல. ஹலோ கண்ணன், நான் ருக்கு பேசுறேன். ஹலோ கண்ணன், நான் ருக்கு பேசுறேன். ராங் நம்பர். ஹலோ 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 பத்மஜா, ஒரு தடவை சொன்னா போறாதா? ஏன் இத்தனை தடவை ஹலோ ஹலோங்கிற? அது நேக்கு தெரியாதா? போன் பண்ணினவா பேசவே மாட்டேங்கிறா. அதான் லோலோன்னு கத்திட்டு இருக்கேன். ஹலோ, போன் பண்ணிட்டு பேசாம இருந்து ஏன் உயிரை வாங்குறேன்? ஹலோ, எங்கிட்டயாவது பேசுவேடா? யார் தாத்தாவா? யாரு? ருக்குவா பேசுறது? ஆமா தாத்தா, நான் ருக்கு தான் பேசுறேன். என்னம்மா, நன்னா இருக்கியா? எப்படி இருக்கணும்னு சொல்ற? நல்லா இருக்கணும்னா இல்ல வேண்டானா? என்னம்மா பாசத்தோட தாத்தா கேட்க, நீ என்னன்னா பரிகாசம் பண்றியே? உங்களுக்குலாம் எங்க என் மேல உண்மையான பாசம் இருக்க போறது? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? உன் மேலேயும் உன் குடும்பத்து மேலேயும் பாசம் இல்லாமல நானும் உன் பாட்டியும் சண்டை போடுற மாதிரி நடிச்சுட்டு இப்படி தனித்தனியா பிரிஞ்சிருக்கோம். இந்த 2 குடும்பமும் ஒன்னா சேரணும். உனக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கணும். அதுவும் நாங்க கண்ண மூறத்துக்குள்ள நடக்கணும். இதுதாம்மா எங்களோட ஆசை. உங்க ஆசை இந்த ஜென்மத்துல நடக்க போறது இல்ல தாத்தா. ஏம்மா இப்படி பேசுற? பின்ன எப்படி பேச சொல்றேன்? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. எங்க கல்யாணமும் நடக்க போறது இல்ல. இந்த வயசுல நானே எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். சின்ன பொண்ணு நீ எப்படி நெகட்டிவா பேசுற? பின்ன எப்படி பேச சொல்றேன்? ஆத்துக்கு போன் பண்ணிருந்தேன். கண்ணன் தான் போனை எடுத்தாரு. ஆனா என் வாய்ஸ கேட்ட உடனே ராங் நம்பர்னு உடனே போனை கட் பண்ணிட்டாரு. கடைக்கு போன் பண்ணாலும் அவர் பேச மாட்டேங்கிறாரு. இப்பெல்லாம் அவர் முன்ன மாதிரி இல்ல தாத்தா. என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறாரு. இப்படி இருக்கும்போது நான் எப்படி பாசிட்டிவா நினைக்க முடியும்? கண்ணையே உங்களோட பேசாம இருக்கணும். எல்லாம் உங்க ஆத்துல நடக்கிற பிரச்சனையால தான். ராதிகா அமரை லவ் பண்ணா. அதான் இவர் அவ 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா. கல்யாணம் முடிஞ்ச உடனே இப்ப ராதிகா நல்ல சந்தோஷமா தான் இருக்கா.
என் சந்தோஷம் எல்லாம் போயிடுத்து தாத்தா. நான் தான் இந்த பிரச்சனையில மாட்டின்ட்டேன். உங்க ஆத்துல இருக்கவாலாம் இந்த பிரச்சனையால அவரை திட்டின்னு இருக்க. அதான் அவர் பயப்படுறாரு தாத்தா. என்னை விட்டு விலகி விலகி போயிட்டே இருக்க. உங்க ஆத்துல என்ன பிரச்சனை நடக்கிறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்கிறது. என்ன ஏதுன்னு கேட்கலான்னா இவர் என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிற. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. யாருமே என் மனவேதனையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அப்படியெல்லாம் சொல்லாதேம்மா. நீயும் கண்ணனும் பேசிக்கிறது இல்லைன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. நான் கண்ணங்கிட்ட இதை பத்தி பேசுறேன். சீக்கிரமே அவன் உன்னை சந்திச்சு பேச வைக்கிறேன். போதுமா? வித்தின் 24 hours கண்ணன் உங்களோட பேசுவான். ஓகே? தேங்க்ஸ் தாத்தா. பை. ம். கண்ணா, என்ன தாத்தா? நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். என்ன? இப்போ உனக்கு ஒரு போன் வந்ததோ இல்லையோ? எதுக்கு? சே எஸ் ஆர் நோ. ஆமா. பேசுறது ருக்குன்னு உனக்கு தெரியுமோ இல்லையோ? தெரியும். அப்ப ஏன்டா ராங் நம்பர் சொல்லி போனை கட் பண்ண? பேச பிடிக்கல தாத்தா. அதத்தான் ஏன்னு கேட்கிறேன். இப்போ நம்ம மாத்துல இருக்கிற பிரச்சனையில நான் ருக்கு கிட்ட பேசுறேன், பழகுறேன், நமக்கு தெரிஞ்சா வேற வினையே வேண்டாம். முதல்ல நீ ருக்கு சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அவ என்னடா பண்ணுவோ? சின்ன வயசுல இருந்து அவ ஒன்னையே நினைச்சுட்டு இருக்கா. அந்த நினைப்பு அவ மனசுல ஆழமா புதைஞ்சு போயிடுது. அதை அவ்வளவு சுலபமா மாத்திர முடியாதுடா. அவ மனசு புரிஞ்சு நடந்துக்கும். வீணா மற்ற பிரச்சனையை பத்தி எல்லாம் நினைச்சுண்டு உங்க 2 பேர் சந்தோஷத்தை கெடுத்துன்றாதீங்க. நம்ம 2 குடும்பமும் சந்தோஷமா ஒண்ணு சேரணும். அது உன் கையில தான் இருக்கு. இந்த 2 குடும்பமும் கண்டிப்பா ஒரு நாள் ஒன்று சேர்ந்துடும் தாத்தா. ஆனா நான் இருப்பேனா, சந்தோஷமா இருப்பேனான்னு தெரியல. கண்ணா, நான் வரேன் தாத்தா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வணக்கம் சார். வணக்கம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு வந்த லெட்டர்ஸ். ம். பாதாம் அல்வா ஆஃப் கேஜ், மிக்சர் ஆஃப் கேஜ். சார் எவ்வளோ ஆச்சு? சார் 265 ஆச்சு சார். ஓகே சார். ஜெகன், கொஞ்சம் வெளியில இரு. ஓகே சார். யாரையும் இப்போ உள்ள அனுப்ப வேண்டாம். ம்.
வணக்கம் நண்பா. என்ன போட்டோ பாத்தியா? ரசிச்சியா? எடுத்த போட்டோலாம் சென்சார் பண்ணி டீசெண்டான போட்டோ தான் உன் பார்வைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன்.